ஹலோ. வீடுகளுக்குள்ளே பசங்க இருந்துட்டா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொண்டுட்டு போய் விடுது அப்படிங்கிறத இப்போ 2-3 நாளாக நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். என் பையன் பொம்பளை பிள்ளைங்கள்ட்டே பேசவே மாட்டான், வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான், அந்த ரூமை சாத்திக்கிட்டே இருப்பான். இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெருமையான விஷயமே கிடையாது. அப்புறம் பாரம்பரியமாக இருக்கிற குடும்பம் கூட ஜெயிலுக்கு போகிற நிலமை தான் இன்னைக்கு நிலைமைக்கு. சரியா? அதனால பசங்களை ஃப்ரீயாக விடுங்க. பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பேசுதா, ஒரு ஹாய் சொன்னதோட விடுங்கடா. ஹாய் சொல்கிறதுலையோ பாய் சொல்கிறதுலையோ ஒன்றும் வந்துட போகிறதில்ல. பசங்க தானே, ரசிக்கக்கூடிய ஒன்று தான் பெண்கள். அதை அழகாக பாருங்கள். நம்ம சிஸ்டர் மாதிரி அம்மா மாதிரி அப்படி தான் பார்க்கணுங்கிறது இல்லை. ரசனையான ஒரு பொருள், அவ்வளோதான். ஒரு பெண் ஒன்றை விட்டு அது அடுத்த பொருள். அதை போதையாக பார்க்காதீங்க பசங்க. சரியா? எந்த இடங்கள்லையும் ரூம்குள்ளே பூட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு 4 பசங்களோடு சேருங்க. உங்களோட சந்தோஷங்கிறது எவ்வளோ ரூபாய்? மிஞ்சி போனால் ஒரு சைக்கிள், ஒரு 50 ரூபாய், ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு. மிஞ்சி போனால் எல்லா இடங்கள்லையுமே ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கடலை பாக்கெட் வாங்கிட்டு போனால் கூட ஆளுக்கு 4 கொடுத்துட்டு ஒரு இடத்த ரசிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான். பசங்களோட சந்தோஷங்கிறது அவ்வளவுதான். அதுக்கு மேலே ட்ரிங்க்ஸு, வேறு மாதிரி சிகரெட்டு, இது மாதிரி போதைப் பொருள் அப்படிங்கிறது தான் ஒரு பசங்களோட சந்தோஷங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. அந்த மாதிரி ஏற்படுத்திக்கவும் செய்யாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேருவோம், ஒரு ரூமில் தான் இருப்போம், அந்த தண்ணி அடிச்சுட்டு இருப்போம், ஜாலியாக ஆடுவோம். இது உங்களோட பாரம்பரியமான ஒரு குடும்பத்தையும் கொண்டுட்டு போய் ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு போயிடுவோம் ஒரு நாளைக்கு. நீங்கள் மட்டும் கெட்டு போகிறது கிடையாது. சமீபமாக பார்க்கும்போது சில சமயம் ஆச்சரியமாக கூட இருக்குது. பாரம்பரியமான குடும்பம், நான் பொண்ணை கொடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. இப்போ குடும்பம் ஜெயிலில் இருக்குது. பெத்த தாய் இன்னைக்கு தேடப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் பசங்களை வெளியில் விடலை. வருமானம் இருக்குது, வசதி இருக்குது, வெளியில் போக அந்த பையன் விரும்பாதப்பெல்லாம் நீ வெளியில் போன்னு சொல்லியிருந்துருக்கான். ஏன்னா இந்த பொண்ணு வசதியான ஒரு இடத்துல கூண்டுக்குள்ளே வளர்ந்து பழகிருச்சு. அந்த பையனும் வசதியான இடம், வருமானம் வருதுன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே பழகிட்டான். இது இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு உயிரையும் ஒரு குடும்பத்தையும் ஜெயிலில் வச்சுருக்குன்னு பாருங்கள். சரியான முடிவை சரியான இடத்துல யாருக்கும் எடுக்க தெரியல. அதுதான் இங்கே முக்கியம். அதனால் தயவு செய்து யாருக்கு தெரிஞ்சு பசங்க உள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜாலியாக விளையாடுறாங்கன்னா கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் கண்டிச்சு விடுங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லையா, அதிகபட்சம் போலீஸுக்கு கூட ஃபோன் அடிச்சிருங்க. இந்த மாதிரி பசங்க குரூப்பாக சேர்றாங்க. பப்ளிக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல வேடிக்கை பார்க்கட்டும், இருக்கட்டும். பசங்களும் அந்த மாதிரி பழகுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்து, கௌரவம் எல்லாமே ஒரு நாளைக்கு எல்லாரையும் கொண்டு போய் தெருவில் நிப்பாட்டிட்டு போயிடும். கடைசி வரைக்கும் அந்த கொலைப்பழியை உங்கள் குடும்பமும் சுமக்கிற மாதிரி ஆயிருங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. காசு பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். அவ்வளவு காசு பணத்தையும் வச்சுக்கிட்டு பாரம்பரியமாக வாழ்ந்தோன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ஜெயிலுக்கு போனாலும் அது ஜெயிலுக்கு போனது தானே. அதுக்கு காரணமாக நாமளே வாழ்ந்துடக்கூடாது. அவ்வளோதான். பிள்ளைங்களை வெளியில் விடுங்க. பொம்பளை பிள்ளைங்கள்ட்டையா பேசுனா என்ன, ஃப்ரெண்டாக பேசுகிறதுல ஒன்றும் இல்லை. நீங்கள் பசங்களும் பொண்ணுங்களை பார்த்தோன்னே அது லவர் தான், நாளைக்கு இவ தான் வரப்போறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருங்களேன். போகிற போக்க பார்த்தா சமூகம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அந்த சமூகத்தில் நீங்களும் ஒரு ஆள். அந்த அங்கத்தில் பசங்களோட தலையெடுக்கிற அந்த ஏஜ் தான் நாளைக்கு உங்கள் குடும்பம், உங்களை சுற்றி உள்ளவங்க, உன்னோட ஃபேமிலி எல்லாரையும் நிர்ணயிக்குது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க தயவு செய்து. ஏன்னா கூண்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறது பெருமை கிடையாது. கூண்டை விட்டு வெளியில் வந்தோங்கிறது அசிங்கமும் கிடையாது. பசங்க 4 இடத்துக்கு போங்க, ஒரு பார்க்கோ பீச்சோ உட்காந்து ஜாலியாக பேசிட்டுருங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் வளர்றீங்களோ, உங்கள் அப்பா அம்மா என்ன சேர்த்து வச்சாங்க அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவோட தலையெழுத்தை மாற்ற போகிறது கிடையாது.
நீங்கள் என்ன சேர்க்குறீங்க, உங்களோட ஹேபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது தான் உங்கள் அப்பா அம்மாவோட பாரம்பரியம் அப்படிங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. ஒவ்வொரு உயிர் போகும்போதும் ஒவ்வொரு விதமான இன்சிடெண்ட் பசங்கனால இல்லை, லேடிஸும் அப்படி எவ்வளவோ இடத்துல லேடிஸும் கெட்டவங்களாக தான் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களாக வாழ பாருங்க. எந்த கூட்டுக்குள்ளேயும் பசங்க போய் அடைஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அது இன்னைக்கு ஃபோனில் தொடங்கும், நாளைக்கு தண்ணியில் தொடங்கும், நாளைக்கு ஏதாவது லேடிஸை கூட்டிகிட்டு வரணும்னு தொடங்கும். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது போதைப் பொருளாக மாறும். அப்புறம் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கொண்டுட்டு போய் உள்ளே வச்சிருவீங்க. சரியா? அது எந்த விஷயத்துக்காக இல்லை, எல்லா விஷயங்களும் அப்படி தான். ஒரு உயிர் போனதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் அசிங்கப்படுறதோ இல்லை உங்களால் நீங்கள் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் அசிங்கப்படுறதோ ஒன்றும் கிடையாது. ஃப்ரீடமாக வாழுங்க. பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு வட்டம் வச்சுங்க. அந்த வட்டத்தை விட்டு நீங்கள் வெளியில் வராதீங்க. அந்த வட்டத்துக்குள்ளே யாரையும் விடவும் விடாதீங்க. அது நாளைக்கு உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் கொண்டாந்து நடுத்தருவில் நிப்பாட்டிட்டு போயிடும். ஒரு இடத்துல பூட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. மன அழுத்தத்தோட முதல் அறிகுறி என்ன தெரியுமா? ஒரு வீட்டை பூட்டிக்கிட்டு தனியாக உட்கார்ந்துருக்கிறது மட்டும்தான். உங்களுக்குன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை உங்களுக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ உறவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னாலும் அது உங்களுக்கு சரியாக வராது. எப்பொழுதும் எல்லாரோட பழக்க வழக்கத்தையும் வெளியிலையும் வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லதாக அமையும். அவ்வளோதான். பசங்க எந்த இடத்துல குரூப்பாக சேர்றாங்க, ஒரு வீட்டை பூட்டிக்கிட்டு உட்காந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்கன்னா தயவு செய்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இது அவங்கள காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஒரு சமூக சீர்கேட்டிலிருந்து பசங்களை காப்பாற்றணுங்கிறதும் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். தயவு செய்து பசங்களையும் சொல்கிறேன், ஒரு 10 ரூபா 50 ரூபா இருந்தால் போதும் உங்களோட சந்தோஷத்துக்கு. அந்த 50 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஏதோ கடலையோ பொட்டுக்கல்லையோ வாங்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஜாலியாக எதையோ ரசிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டோட பாரம்பரியமும் அப்படியே இருக்குங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. அப்புறம் அம்மா அப்பா கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. அப்புறம் திருடனும் கொலைகாரனும் சாப்பிட்ற அதே களியை தான் நாளைக்கு உங்கள் அம்மா அப்பாவும் சாப்பிட்ற நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விட்டுருவீங்க. சமூக சீர்கேடு என்பது முதல் படி. கதவை பூட்டி வச்சுக்கிட்டு ஃபோனையோ இல்லை தனிமையிலேயோ ஒரு ஆண் பிள்ளைகள் இருக்கும்போது தான் அப்படிங்கிறத இந்த சமூகமும் தயவுசெய்து மறந்துடக்கூடாது. இன்னொரு விஷயத்தோட இன்னொரு நாளைக்கு நான் பார்க்குறேன். பாய்.